இந்த சம்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். cot 7 1/2 டிகிரி. இப்ப நமக்கு cot theta என்னது cos theta by sin theta. ஸோ இங்க தீட்டாக்கு பதிலா என்ன இருக்கு 7 1/2 டிகிரி. அதாவது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 15 டிகிரி பை 2 கிடைக்கும். இப்போ இது அந்த cos thetaல மாத்தணும். ஸோ cos 7 1/2 டிகிரி பை sin 7 1/2 டிகிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 sin 7 1/2 வால் பெருக்கி வகுக்கவும் இந்த cos சைன்ல. அப்ப 2 sin 7 1/2 இதால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மல்டிப்ளை பண்றோம். ஸோ cos 7 1/2 அடுத்தது டிவைட் பண்ணணும். 2 sin 7 1/2 sin 7 1/2. இப்போ இது நமக்கு 2 sin theta cos theta இந்த ஃபார்முலா அப்படி இருக்கா? அதாவது sin 2 theta equal to 2 sin theta into cos theta இதான் நமக்கு ஃபார்முலா. அப்ப நமக்கு இதுக்கு பதிலா என்ன செய்யணும் sin 2 theta எழுதணும். sin 2 இங்க thetaக்கு பதிலா என்ன இருக்கு 7 1/2. 7 1/2 இது நமக்கு என்ன வரும் 7 2 into 15/2. ஸோ 2 கேன்சல் ஆயிடும். இப்போ லாஸ்டா sin 15 டிகிரி அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த மேல உள்ளதுக்கு போட போறோம். sin 15 டிகிரி எப்படின்னா இந்த ஃபார்முலா படி இது சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் கீழே உள்ளது பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு சைன் இருக்கு இங்க ஒரு சைன் இருக்கு. ஸோ 2 sin squared 7 1/2. இப்ப இத நம்ம ஒரு ஃபார்முலால மாத்தணும். அதாவது டூ sin square thetaக்கு ஃபார்முலா என்னது 1 minus cos 2 theta. அப்ப sin square theta equal to 1 minus cos 2 theta by 2. இப்ப இந்த sin square thetaக்கு பதிலா இத மட்டும் என்ன செய்யறோம் sin square theta எடுத்துக்கிறோம். அப்ப sin square thetaக்கு நமக்கு என்ன இருக்கு sin 15 degree by 2 into 1 minus cos 2 into 7 1/2 by 2. ஸோ இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 கேன்சல் ஆயிடும். இப்ப இந்த 7 1/2ங்கிறது நமக்கு என்னது 15/2. sin 15 degree by 1 minus cos 2 into 15/2 degree. ஸோ 2 கேன்சல் ஆயிடும். லாஸ்டா நமக்கு sin 15 degree by 1 minus cos 15 degree மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஸோ கவனமா எழுதணும். இதுக்கு இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் sin 15 degree. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இப்ப sin 15 டிகிரிய எப்படி பிரிக்கலாம்னா sin 45 டிகிரி minus 30 டிகிரி. இப்ப இது நமக்கு sin alpha minus beta ஃபார்முலா அப்படி இருக்கா? அப்ப sin alpha cos beta minus cos alpha sin beta. sin 45 டிகிரிக்கு 1/√2 √3/2 minus 1/√2 1/2. So √3/2 √2 minus 1/2 √2. இது எல்சிஎம் எடுத்தோம்னா 2 √2 √3 மைனஸ் இது மைனஸ் √3 minus 1. இதுதான் நமக்கு என்னது sin 15 டிகிரி.
அடுத்தது cos 15 டிகிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கும் cos 45 டிகிரி minus 30 டிகிரி. இதை நம்ம cos alpha minus beta ஃபார்முலா படி போடணும். ஸோ cos alpha cos beta plus sin alpha sin beta. இதோட மதிப்பு √2 √3/2 plus 1/√2 1/2. ஸோ இன்ட்டு பண்ணோம்னா plus 1/2 √2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 √2 √3 plus 1. ஸோ இதான் என்னது cos 15 டிகிரி. இப்போ இதை எடுத்துட்டு வந்து இது வந்து நமக்கு என்னது cot 7 1/2 டிகிரி. ஏன்னா இந்த காட்டை வச்சுதான் நம்ம காட்டை தான் இதை பிரிச்சிருக்கோம். அப்ப இது எங்கிருந்து வந்தது? நமக்கு இந்த காட்ல இருந்து இது வந்தது. ஸோ இதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஈக்குவல்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்கோம். இப்ப இந்த காட்டுல நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். ஸோ cot 7 1/2 டிகிரி ஈக்குவல் டு sin 15 டிகிரிக்கு √3 minus 1/2 √2 by 1 minus √3 plus 1/2 √2. இப்ப இதுக்கு கீழே உள்ளதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். √3 minus 1/2 √2 by 2 √2 minus so 2 √2 minus √3 plus 1/2 √2. இது மேல உள்ளது கீழே உள்ளது கேன்சல் ஆயிடும். அடுத்து √3 minus 1 இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இங்க தனியா பிராக்கெட் போட்டுக்கணும். அப்பதான் அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண முடியும். 2 √2 minus √3 minus 1. இப்ப இதை வந்து நம்ம இதோட ஆப்போசிட் இதால நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். √3 minus 1/2 √2 minus √3 minus 1. இப்ப இது தனி இது தனி நமக்கு. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இன்ட்டு 2 √2 plus √3 minus 1 by 2 √2 √3 minus 1. இப்ப நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா √3 minus 1 2 √2 plus √3 minus 1. இங்க நமக்கு இன்ட் இருக்கு. பை இதை நம்ம எப்படி எழுதுனா a minus b இன்ட்டு a plus b. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a வந்து 2 √2 the whole square minus b நமக்கு √3 minus 1 the whole square. இப்போ இந்த 2 √2 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 √6. ஸோ இப்போ √a இன்ட்டு √b என்னது √ab. அதே மாதிரி தான் √2 இன்ட்டு √3 √6 minus 2 √2 plus √3 minus 1. இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதையும் நம்ம இன்ட்டு பண்ணிருப்போம். அப்ப இது ஒரு இது ஒரு டேர்ம். இப்ப நம்ம இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 2 √6 பிளஸ் √3 இன்ட்டு இந்த √3 இல்லாட்டி இதுக்கு பிராக்கெட் போடாம வச்சிடலாம். இப்போ மொத்தமா √3 என்ன செய்யறோம், உள்ள போய் மல்டிப்ளை பண்றோம். √3 இன்ட்டு √3 3 மைனஸ் √3. அடுத்தது minus 2 √2 minus √3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 பை கீழே நமக்கு இங்க என்ன வரும் 4 இன்ட்டு 2 8 மைனஸ் இதை நம்ம a மைனஸ் b the whole square ஃபார்முலா படி பிரிக்கணும். அப்ப
a squared plus b squared minus 2 root 3. So next step இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இதுல மேல எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, கேன்சல் ஆகாது. ஈக்குவல் டு 2 root 6 சாரி நம்ம இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் கொடுத்துக்கோம். 2 root 2 minus root 3 minus 1. இப்போ இந்த ஸ்டெப்ல வந்து இந்த ஸ்டெப் இன்னொன்று நம்ம எழுதணும். அதாவது இப்போ root 3 minus 1 by இப்போ 2 root 2 எழுதிக்கோங்க. இப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ மைனஸை காமனா எடுத்துட்டோம்னா root 3 plus 1 வந்துடும். இப்போ இங்க நமக்கு root 3 plus 1. ஸோ இது root 3 plus 1, இது root 3 plus 1. இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் என்ன செஞ்சுக்கோங்க, இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க உள்ள மைனஸ் இங்க உள்ள மைனஸையும் காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் வந்து நமக்கு மைனஸ் இன்ட்டு பிளஸ். ஸோ இதுல ஒரு மைனஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பிளஸ் இருக்கும். அதனாலதான் root 3 plus 1. அப்ப இங்க நமக்கு ஃபுல்லா என்னது பிளஸ். மேலையும் பிளஸ் 1. அப்ப இங்கேயும் எல்லா இடத்துலயுமே இந்த root 3 plus 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம இங்க உள்ள போய் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இது நமக்கு 2 root 6 plus 3 plus root 3 வரும். மற்றது எல்லாமே அதே தான். இந்த இடத்துல மட்டும் மைனஸ் காமனா வெளியில எடுத்துட்டு root 3 plus 1 போடணும். இப்ப இங்க பிளஸ் root 3யும் மைனஸ் root 3யும் கேன்சல் ஆகும். 2 root 6 கட் பண்ணி வேணும். பெண்ணு நான் தான் செட் பண்ணேன். அதுவா கேட்டுச்சு பென் செட்டிங். நடத்த போறேன். இப்போ நம்ம கீழே இருக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். ஈக்குவல் டு root 3 minus 1 by 2 root 2 ஈக்குவல் டு பை இப்போ எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 2 root 2 minus root 3 plus 1 by 2 root 2. So 2 root 2 2 root 2 cancel ஆயிடும். இப்போ root 3 minus 1 by 2 root 2 minus root 3 plus 1. இப்போ இந்த இதுல நம்ம என்ன பண்ணுவோம், root 3 minus 1 by 2 root 2 minus root 3 plus 1. ஸோ இதோட ஆப்போசிட் சிம்பிளால நம்ம என்ன செய்யணும், மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். 2 root 2 plus root 3 plus 1 by 2 root 2 plus root 3 plus 1. இப்போ இன்டில் இருக்கிறதால இதை மல்டிப்ளை பண்ணோம்னா root 3 minus 1. ஸோ 2 root 2 plus root 3 plus 1. இதை ஒரே டேர்மா மாத்திக்கலாம். ஏன்னா இங்க மைனஸ் எதுவுமே இல்லை, வெளியிலையும் பிளஸ் தான் இருக்கு. பை இது நமக்கு எப்படி இருக்கு, a minus b a plus b into equal to a squared minus b squared. அப்ப 2 root 2 the whole squared minus root 3 plus 1 the whole squared equal to, so இப்ப root 3 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 2 root 6. அதாவது root a into root b என்னது root ab. அதே மாதிரிதான் root 3 into root 2 equal to root 6. 2 root 6 plus, so root 3 into root 3 3. So plus root 3. Next minus 1 multiply பண்ணோம்னா minus 2 root 2 minus root 3 minus 1 by
இப்போ இதை நம்ம மாத்தினோம்னா 8 மைனஸ் இதை நம்ம a plus b the whole squared ஃபார்முலா படி பிரிக்கணும். அப்ப a squared அப்படின்னா என்னது √3 squared. √3 into √3 3. a squared plus b squared plus 2ab. So plus √3 minus √3 cancel ஆகும். அடுத்தது 2√6 plus 2. ஏன்னா இந்த 3யும் இந்த மைனஸ் 1. ஸோ மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ minus 2√2 by அடுத்தது இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 மைனஸ் இங்க 3 பிளஸ் 1 என்னது நமக்கு 4 மாறிடும். 8 மைனஸ் 4 மைனஸ் 2√3. இப்போ இதுல நமக்கு 2√6 மைனஸ் 2√2 பிளஸ் 2 பை இதே மைனஸ் பண்ணோம்னா 4 மைனஸ் 2√3. இப்போ இதுல இருந்து இப்ப இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ 2 எல்லாம் காமனா வெளியில எடுத்துட்டோம்னா √6 மைனஸ் √2 பிளஸ் 1 பை இப்ப நம்ம 4 2 into 2 பிரிப்போம். ஸோ 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 2 மைனஸ் √3. ஸோ 2 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ல √6 மைனஸ் √2 பிளஸ் 1 பை 2 மைனஸ் √3. இதை என்ன பண்ணணும்? ஸோ 2 பிளஸ் √3 ஆப்போசிட் குறியால என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா √6 மைனஸ் √2 பிளஸ் 1 இன்ட்டு 2 பிளஸ் √3 பை இது நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாறிடும். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் √3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்மா மல்டிப்ளை பண்ணோம்னா 2√6 பிளஸ் √18 மைனஸ் 2√2 minus √6 plus 2 plus √3 by 4 minus 3. So next in the stepல இப்ப இந்த 18 நம்ம எப்படி பிரிக்கலாம்? So √18 2√6 பிளஸ் இந்த 18 நம்ம 9 into 2ன்னு பிரிச்சிடலாம். ஸோ அடுத்தது மைனஸ் 2√2 நெக்ஸ்ட் மைனஸ் √6 பிளஸ் 2 பிளஸ் √3. ஸோ பை 1 வந்ததால 4 மைனஸ் 3 1 நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த √9 நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா பிளஸ் 3√2 மாறிடும். இப்போ மைனஸ் 2√2 minus √6 plus 2 plus √3. இப்ப இங்க ஒரு √6 இருக்கு, இங்க ஒரு 2√6 இருக்கு. மைனஸ் பண்ணோம்னா ஒரு √6 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க ஒரு 2√2 இருக்கு, இங்க ஒரு 3√2 இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணா பிளஸ் √2. அடுத்தது 2 பிளஸ் √3. இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம்? √4 எழுதலாமா? ஏன்னா √4 என்னது 2. ஸோ பிளஸ் √4 பிளஸ் √3. இப்போ √2 பிளஸ் √3 பிளஸ் √4 பிளஸ் √6. இதுதான் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு.